அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசாஸ்திரம் இன்றைய பதிவு 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7 உரைநடை பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் வினாவும் விடையும். இதில் முதல் வினாவா, நீங்கள் நாட்டிற்கு உங்கள் பணியை அளிக்க விரும்புகிறீர்களா? இது இராணுவத்தில் சேருவதற்கான தகுதி, அவர்களுக்கான பணிகள் குறித்த கருத்துக்களை திரட்டி வகுப்பறையில் கலந்துரையாடுக. இதில் சந்தியா செந்தாமரை என்று சொல்லக்கூடிய இருவர் விளையாடுவதைப் போல அமைந்திருக்கின்றது. வணக்கம் நண்பா, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். சந்தியா, நீ எப்படி இருக்கிறாய்? நானும் நலமாக இருக்கிறேன். செந்தாமரை, நான் இராணுவத்தில் சேரலாம் என்று இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? சந்தியா, அப்படியா, நல்லது. இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். செந்தாமரை, இராணுவத்தில் சேருவதற்கான தேவையான தகுதிகள் என்ன சந்தியா? இராணுவத்தில் சேருவதற்கான கல்வித் தகுதி 12ஆம் வகுப்பு, மேலும் உடற்தகுதி தேர்வு, எழுத்துத் தேர்வு போன்றவைகளும் உண்டு. அப்படியா? இராணுவத்தின் பணிகள் என்ன தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரிந்தால் சொல்லுகிறேன் கேள். நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் அண்டை நாட்டு பகைவர்களிடமிருந்தும் தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாப்பது இராணுவத்தின் கடமை. செந்தாமரை, அப்படியா? நானும் இராணுவத்தில் சேர்ந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பேன். சந்தியா, அப்படியே செய், வாழ்த்துக்கள். செந்தாமரை, நன்றி, வணக்கம். அடுத்தது 2வது வினா, எனக்கு பிடித்த விடுதலை போராட்ட வீரர் என்ற தலைப்பில் அவர்தம் வாழ்க்கை நிகழ்வுகளை காலக்கோட்டில் உருவாக்குகிறார். எனக்கு பிடித்த விடுதலை போராட்ட வீரர் காந்தியடிகள். 1869 பிறப்பு போர்பந்தர், 1888 பாரிஸ்டர் பட்டம் லண்டன், 1906 கருப்பு சட்டம் எதிர்ப்பு தென்னாப்பிரிக்கா கைது, 1914 இந்தியா திரும்புதல், 1915 மகாத்மா காந்தி என்று புகழப்பட்டார். சமஸ்கிருத வித்வான் ஜீவராம் காளிதாஸ் சாஸ்திரி, 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 மார்ச் 12 உப்பு சத்தியாகிரகம் தண்டி, 1931 மார்ச் 4 வட்டமேசை மாநாடு, 1940 அக்டோபர் தனியால் அறப்போட்டால், 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை, 1948 ஜனவரி 30 இறப்பு. நாதுராம் விநாயகா கோட்சேவால் கொல்லப்பட்டார். அடுத்தது விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க. விடை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம விநாயகர் தயார் பண்ணணும். 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேசியாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. ஆங்கிலேய படைகள் ஜப்பானியரிடம் எங்கு எப்போது சரணடைந்தன? ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவப்படை உருவாக்கினர். இந்திய தேசிய இராணுவப்படையை யார் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கினர்? நேதாஜி 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்திய தேசிய இராணுவத்தில் பதவியேற்றார். நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தில் எப்போது பதவியேற்றார்? அடுத்து, வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டனர். இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து 45 வீரர்கள் நேதாஜி இதற்காக தேர்வு செய்தார். பேராசிரியர் மா. சு. அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவ தமிழர் பங்கு என்ற நூலுக்கான தமிழக அரசின் விருது பெற்றார். பேராசிரியர் மா. அண்ணாமலை எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றார்? இதற்கு வினாக்குறி விட வேண்டும். இந்த பகுதியை பாருங்கள். இதில் 3 வினாக்களுக்கு அடங்கியிருக்கு. 3 வினாக்களுக்குரிய படங்களும் இதோடு இணைத்து தரப்படும். நன்றி, வணக்கம்.